வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நான் உங்கள் நித்யா கணேஷ். குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2025 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் கண்டினியூவாக ஒன் பை ஒன்னாக வீடியோ பார்க்குறோம். போன வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் அதுக்குரிய இன்னும் நிறைய, அதாவது இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த வீடியோவில் பாருங்கள், ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள். போன வீடியோவிலும் இதே டாபிக் தான் இருக்கும். ஏன்னா இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இந்த லெசன்லேருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசிலே கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கண்டிப்பாக எப்படியாச்சும் ஒரு கொஸ்டினாச்சும் கேட்பாங்க, டிஎன்பிசியில் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்டுருவாங்க. நீங்கள் இந்த லெசன் நல்லா உங்களுக்கு கிளியராக படிச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த லெசன் இது செகண்ட் வீடியோ கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காண்பனவற்றுள் மகள்வாரி முறை என்பது குறித்த சரியான உட்கருத்து எது? பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள். கூட்டு கிராம முறை. நில உரிமை என்பது சமூகத்தை அடிப்படையாக கொண்டது. கிராம தலைவர் நில வருவாயை வசூலிப்பார். அரசுக்கும் உண்மையான விவசாயிக்கும் இடையான இடைத்தரகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஏ. அப்போ மகள்வாரி முறைனாவே என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதோட உட்கருத்துனாவே என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ மகள்வாரினாவே கூட்டு கிராம முறை, நில உரிமை, கிராம தலைவர். ஓகேங்களா? இது புக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3மே புக்கில் இருக்குது. அது எந்த ஸ்டாண்டர்டில் எப்படி கேட்டிருக்காங்க உங்களுக்கு கிளியராக பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கப்பா, மகள்வாரி முறைனாவே, மகள்வாரி முறை என்பது ஹோல்ட் மெகன்சி என்பவரை சிந்தனையில் உதித்த ஜமீன்தாரி முறையின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவமைப்பே ஆகும். ஓகேங்களா? மகள்வாரி முறை ஹோல்ட் மெகன்சி என்பவர் அவரோட சிந்தனையில் உதித்த ஜமீன்தார் முறையின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவமைப்பே ஆகும். ஓகேங்களா? அடுத்து, கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணங்கள், மத்திய இந்தியாவின் சில பகுதிகளின் மற்றும் பஞ்சாப். அப்போ 4 பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது எந்த வருஷம்னா 1822 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது எந்தெந்த பிளேசஸ் பாருங்கள். கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணங்கள், மத்திய இந்தியாவின் பஞ்சாப். 4 பிளேசஸ்லேயும் இந்த இயரில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து, ராபர்ட் மெர்டின்ஸ்பாட் என்பவரின் வழிகாட்டுதல் படி 1833 வில்லியம் பெண்டிங் பிரபு இம்முறையின் சில அடிப்படையாக மாற்றங்கள் கொண்டு வந்தார். ஓகேங்களா? யாரோட வழிகாட்டுதல் படி வில்லியம் பெண்டிங் பிரபு எந்த வருஷத்துல அடிப்படையாக மாற்றங்களை கொண்டு வந்தார் கேட்டாங்கன்னா 1833. வில்லியம் பெண்டிங் பிரபுனாவே மகள்வாரி முறை இந்த இயர் தாப்பா. இது மெகன்சி. ஓகேங்களா? மெகன்சி ஞாபகப்படுத்திக்கணும். அது 4 பிளேசஸில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? மெகன்சி அதை 4 பிளேசஸில் அறிமுகப்படுத்தினா 1822. இவர் வில்லியம் பெண்டிங் பிரபு யாரோட வழிகாட்டுதலின் அறிமுகப்படுத்தப்பட்டார்னா ராபர்ட் மெர்டின்ஸ்பாட். ஓகேங்களா? அவரோட வழிகாட்டுதல் வில்லியம் பெண்டிங் பிரபு இந்த வருஷத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டார். ஓகேங்களா? இப்போ நம்ம மகள்னாவே என்னன்னு பார்க்க போகிறோம். மகள் அல்லது கிராம. ஓகேங்களா? மகள்னாவே கிராமம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மகள்னாவே கிராமம்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? கிராம விளைச்சலின் அடிப்படையில் இம்முறையில் வருவாய் மதிப்பீடு செய்யப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து, மகள் பகுதியின் அனைத்து உரிமையாளர்களுக்கும் நில வருவாய் செலுத்துவதற்கு கூட்டு பொறுப்புடையவர்களாகவர். ஓகேங்களா? அப்போ கிராம கூட்டு, ஃபர்ஸ்ட் ஒன்று கிராம, செகண்ட் கூட்டு. ஓகேங்களா? நில வருவாய். ஓகேங்களா? நில வருவாய். இப்போ நம்ம கொஸ்டின் போகலாம். பாருங்கப்பா, நம்ம கிராம கூட்டுன்னு சொன்னோமா, அந்த பேரெல்லாம் நான் கிளியராக சொன்னேன்னா மகள் அப்படின்னு சொல்லி போட்டு கிராமம் சொல்லி காமிச்சேன். அடுத்து கூட்டு,
நில வருவாய் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். அப்போ இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. நில உரிமை தானப்பா. அப்போ இந்த 2 அடுத்து உங்களுக்கு இன்னொரு நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்கப்பா. நம்ம வந்து 2 இது கண்டுபிடிச்சோமா அந்த ஆப்ஷனில். அதுக்கடுத்து பாருங்கள், வில்லியம் பெண்டிங் பிரபு மொத்த விளைச்சலில் நில வருவாய் 50% குறைத்தார். ஓகேங்களா. இம்முறையின் நிலை வருவாயை கிராம முழுவதும் வசூல் செய்து அரசுக்கு செலுத்த ஒரு கிராம தலைவர் நியமிக்கப்பட்டிருந்தார். ஓகேங்களா. கிராம தலைவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த முறை முதலில் எங்கே வந்து எந்த இடங்கள் வந்து அமல்படுத்தப்பட்டன? ஆக்ரா, அயோத்தி என்ற இந்த ரெண்டு இடங்களில் வந்து அமல்படுத்தப்பட்டது. பின்னர் ஐக்கிய மாகாணங்களின் பிற பகுதிகளின் விரிவுபடுத்தப்பட்டது. ஓகேங்களா. கிராம தலைவர் அப்படின்னா கிராமம் முழுவதும் வசூல் செய்யப்பட்ட அரசுக்கு செலுத்தும் ஒரு கிராம தலைவர் வந்து நியமிக்கப்பட்டிருந்தார். ஓகேங்களா. இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா அந்த 2 பிளேசஸ் பாருங்கள், ஆக்ரா, அயோத்தி. ஓகேங்களா. அது பின்னாடி ஐக்கிய மாகாணங்கள் வந்து விரிவுபடுத்தினர். மற்ற பகுதிகள் வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த கிராம தலைவர் வந்து நம்ம கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கப்பா. 3வது கொஸ்டின்ஸு நான் சொன்னது பேரோவில் இருந்துச்சா? கிராம தலைவர் நில வருவாய் வசூலிப்பார். கிராம தலைவர் நில வருவாய் வசூலிப்பார். அப்போ நில உரிமை சமூகத்தின் அடிப்படையாக கொண்டது அதுவும் இருக்குது. நில உரிமை இருக்குது, கூட்டு கிராம முறையும் இருக்குது. அப்போ 3மே மகள்வாரி முறையை உட்கருத்து சொல்லி கரெக்ட். அப்போ கரெக்டான ஆன்சர் 3மே கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து கொஸ்டினில் இந்த கீழே இருக்கிற பேரா மட்டும் உங்களுக்கு கிளியராக சொல்லிவிட்டு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து போன வீடியோலையும் பார்த்துருப்போம். வில்லியம் பெண்டிங் பிரபு எந்த வருஷம் வந்து மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தப்பட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிப்பீட்டடாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். இதை வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டு தான் உங்களுக்கு வந்து கீழே கொண்டு வந்து காமிச்சிருக்கேன். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.